வெல்கம் பேக் டு எக்ஸாம் அறிவு சேனல். நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, எந்தெந்த மெட்டீரியல்ஸ்லேருந்து எந்தெந்த சப்ஜெக்டை வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் புக்லேருந்து கவர் பண்ணுறோம், ஸ்கூல் புக்கில் வந்து கவர் பண்ணுறோம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்க்க போகிறோங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷன் டைரெக்டாக நம்ம போகிறதுக்கு முன்னாடி இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ஃபவுண்டேஷன் அப்படின்னா அதில் யூஸ் பண்ணியிருக்க மிக முக்கியமான கீவேர்ட்ஸோட மீனிங்ஸை நம்ம புரிஞ்சுக்க போறோங்க. எதுக்காக அந்த கீவேர்ட்ஸோட மீனிங்கை நம்ம ஃபர்ஸ்டே பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம அதை ஒரு சாப்டர் வைஸ் நம்ம வந்து பார்க்குறப்போ நம்ம கீவேர்ட்ஸோட அர்த்தங்கள் வந்து நமக்கு தெளிவாக புரிகிற பட்சத்தில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனோட புரிதல் வந்து அடுத்த லெவலுக்கு நமக்கு மூவ் பண்ண முடியுங்க. ஸோ அதனால தான் இந்த ஃபவுண்டேஷன் கிளாஸ். ஓகேங்க கீவேர்ட்ஸ் போகலாம். ஃபர்ஸ்ட் கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன். சரிங்களா? கான்ஸ்டியூஷன் அப்படின்னா என்ன, வாட் இஸ் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு ஒரு சிம்பிளான வேர்ட் கேட்டாங்க அப்படின்னா செட் ஆஃப் ரூல்ஸ் அப்படின்னு நம்ம சிம்பிளா ஒரு ஆன்சர் கொடுக்கலாங்க. சரிங்க, எதுக்காக இந்த கான்ஸ்டியூஷன் நமக்கு தேவை அப்படிங்கறத யோசிச்சிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? ஸோ யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இதோட ஆன்சர் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகேங்க, இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனில் சொல்லப்பட்டு இருக்கிற சட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்தபட்சது. அதை மீறி எதுவுமே கிடையாதுங்க. அதற்கு எதிராக கொண்டு வரப்பட்ட எல்லா சட்டமும் சரி, எல்லா ஒரு அமெண்ட்மெண்ட் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா செல்லாது, அதாவது வாய்டு. ஓகேங்களா? அதுக்கான அர்த்தம் தான் சுப்ரீம் லா ஆஃப் இந்தியா. இந்தியாவுடைய உயர்ந்தபட்ச லா. ஓகேங்களா? இந்த கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக யாராலையும் எதுவுமே பண்ண முடியாதுங்க. ஓகே, இதுதான் கான்ஸ்டியூஷன். இது செட் ஆஃப் ரூல்ஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகம் தாங்க, வேற ஒன்றும் இல்லை. இட்ஸ் எ புக். ஓகேங்களா? இது வரைக்கும் தெரிஞ்சா போதும். ஏன் தேவைப்படுது அப்படிங்கிறதுக்கான ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது ப்ரீஆம்பிள். ஸோ ஒரு புக்குன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா இன்ட்ரோடக்ஷன் பேஜ் இருக்கும் இல்லைங்களா? அந்த இன்ட்ரோடக்ஷன் பேஜ் இருக்கும் இல்லைங்களா? அதாவது பேஜ் நம்பர் 10ல என்ன இருக்கணும், பேஜ் நம்பர் 20ல என்ன சாப்டர் இருக்கணும், பேஜ் நம்பர் 30ல என்ன சாப்டர் இருக்கும் அப்படிங்கிற ஒரு முகப்புரை. ஓகேங்களா? அதோடைய இன்ட்ரோடக்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீஆம்பிள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், அவ்வளோதான். ஸோ எங்கெங்க என்னென்ன சாப்டர்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம் தாங்க அது. ஸோ ஆர்டிகல். எனக்கு ஆர்டிகல்னு சொல்றப்போ ஒரு டவுட் வருதுங்க. இப்போ வந்து கேள்வி கேட்குறேன், இந்த ஆக்டுக்கும் ஆர்டிகலுக்கும் என்னங்க வித்தியாசம்? இதுக்கு ஆன்சர் தெரிஞ்ச இதுவும் கீழே சொல்லுங்க. இதுக்கான ஆன்சர் நான் சொல்றேன். ஆர்டிகல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் புக் வந்து ரைட் பண்றப்ப செக்ஷன்ஸா வந்து பாத்தீங்கன்னா சட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? அந்த செக்ஷன்ஸ், அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷன் உருவாக்குறப்பயே எழுதப்பட்ட சட்டம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல். ஓகேங்க. ஆக்ட்னா என்னங்க? ஆக்டும்னாலும் சட்டம் தானே. ஆக்ட் அப்படின்னாலும் சட்டம் தான். அப்ப இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கறது கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நான் இது ஆக்ட் வர்றப்ப நான் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் தரேன். ஷெட்யூல்டு. ஓகேங்களா? கான்ஸ்டியூஷன் எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னா பார்ட்ஸ் அண்ட் ஷெட்யூல்ஸா இருக்குங்க. வேற ஒன்றும் இல்லை. இந்த பார்ட் இந்த சாப்டர்ஸ் இருக்கும், இந்த ஷெட்யூல்ஸ்ல இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம் தான் ஷெட்யூல்ஸ் அண்ட் பார்ட்ஸ். ஓகேங்க. இந்த அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு தெரியல அப்படின்னா சிம்பிளுங்க, திருத்தம். ஓகேங்களா? தமிழ்ல திருத்தம் சொல்லுவாங்க. அதாவது இந்த ஆக்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆக்ட்ல ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணும், சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அமெண்ட்மெண்ட்டுங்க. ஓகேங்களா? மாடிஃபிகேஷன் இல்லை சேஞ்சஸ் அப்படிங்கிறதுக்கு பேரு தான் வந்து பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட். அது எப்படி பண்ணுவாங்க, அது என்னென்ன ரூல்ஸ், டைப் ஆஃப் அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கு, அது எல்லாமே நம்ம அடுத்தது பார்க்கலாங்க. ஸோ நெக்ஸ்ட் கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டினன்ஸ், பில், மசோதா, அசென்ட்னா ஒப்புதல், ஆக்ட்னா சட்டம். ஓகேங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இதை பார்த்தலாம். நான் முன்னையே சொன்ன மாதிரி ஆர்டிகலுக்கும் ஆக்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒன்றும் இல்லைங்க, இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து கிரியேட் பண்றப்ப உருவாக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா சட்டம், அதுக்கு பேரு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல், அதாவது சோர்ஸ். இது எங்கிருந்து வந்துச்சு அப்படிங்கிற அந்த சட்டம் வந்து எங்கிருந்து வந்துச்சு அப்படிங்கிறது சோர்ஸ். ஓகேங்களா? அந்த சோர்ஸை வந்து ரெஃபர் பண்றது தான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல். சேம் இதுவும் சட்டம் தாங்க, இதுவும் அந்த சட்டம் தான். இதுக்கு பேர் வந்து சரத்துன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரத்து தமிழ்ல. ஓகேங்களா?
ஆக்ட் அப்படின்னா நம்ம பார்லிமெண்ட் இருக்கு இல்லைங்களா, நம்ம பார்லிமெண்ட் மூலியமா வந்து நம்ம பார்லிமெண்ட் மூலியமா ஒரு கொண்டு வராங்க இல்லைங்களா சட்டம், அந்த சட்டம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்ட். ஓகேங்களா, அது எப்படி கொண்டு வராங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இங்க பாருங்க, சட்டம்ங்கிறது நமக்கு தெரியும். இப்ப எனக்கு ஒரு விஷயத்த நான் சட்டமா மாத்தணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நான் ஒரு பேப்பரா சப்மிட் பண்ணுவோம் இல்லைங்களா, ப்ரொபோசல் அப்படியே சப்மிட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த ப்ரொபோசலுக்கு பேரு தாங்க மசோதா, அதாவது பில். ஓகேங்களா, இந்த சட்டம் வந்து உருவாகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொபோசல் கொடுத்துருப்போம் இல்லைங்களா, ஓட்டு கேட்கறதுக்காக இல்ல அனுமதி வாங்குறதுக்காக, அந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா மசோதா. ஸோ இது வந்து ஒரு ப்ரொபோஸ்டு லா வந்து ப்ரொபோஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் அது எலெக்ஷன் மாதிரி வச்சு நம்ம ஓட்டு போட்டு என்ன அந்த சட்டம் வரணுமா வரக்கூடாதா அப்படிங்கிறதுக்கெல்லாம் தனித்தனி செக்ஷன்ஸ் இருக்குங்க, அதை பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து அசன்ட் கிடைக்குது. அசன்ட் அப்படின்னா ஒப்புதல், அதாவது அப்ரூவல். ஓகேங்களா, ஸோ எக்ஸாம்பிளுக்கு பிரசிடென்ட் அப்ரூவல் பண்ணிட்டாங்கன்னா பில் வந்து ஆக்டா வந்து மாறிடும். ஸோ இதுக்கு அசன்ட்டுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் ஆக்டா மாறிடுங்க. உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரிய வேண்டியது இதுல முக்கியமானது என்னன்னா, சட்டம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்றாங்க இல்லையா, அந்த டாக்குமெண்ட்டுக்கு பேரு வந்து பில். சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அந்த டாக்குமெண்ட் வந்து ஓகே, இது வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி அப்ரூவல் கிடைக்குது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து அசன்ட்டுங்க. அசன்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த டாக்குமெண்ட்டுக்கு நேமே மாறும். என்ன மாறும்னா ஆக்ட் அப்படின்னு சொல்லி மாறுங்க. ஸோ நமக்கு இதுல முக்கியமான வார்த்தைகள் இவ்வளவுதான். இங்க பாருங்க, ஆர்டினன்ஸ்னா அவசர சட்டங்க. ஓகேங்களா, அவசர சட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு சட்டம்னு ஒண்ணு இருக்கு. இங்க பாருங்க, இது மூணுக்கு டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. ஆர்டினன்ஸ், ஆர்டிகல், ஆக்ட். ஸோ இது ஒரு மூணோட டிஃபரன்ஸும் பார்த்துக்கோங்க. இப்போ ஆர்டினன்ஸ் அப்படின்னா அவசர சட்டம். இந்த சட்டத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு எமர்ஜென்சி டைம்ல கொண்டு வராங்க பாத்தீங்களா ஒரு சட்டம், எமர்ஜென்சி டைம்ல கொண்டு வரக்கூடிய ஒரு சட்டத்துக்கு பேரு தாங்க அவசர சட்டம். அது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டெம்பரவரியா தான் இருக்கும். ஒரு பர்டிகுலர் பீரியட் வரைக்கும் தான் அது வேலிடா இருக்கும். அதுக்கப்புறம் அது இன்வேலிட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா. ஓகேங்களா, அதை ரீகால் பண்ற வரைக்கும் அது வந்து இன்வேலிட் ஆயிடும். அதனாலதான் அதுக்கு பேர் ஆர்டினன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிரந்தரமா இருக்கக்கூடிய சட்டத்துக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட். அதாவது கான்ஸ்டியூஷன் உருவாக்கப்பட்ட சட்டத்துக்கு பேர் வந்து ஆர்டிகல். நிரந்தரமா இருக்கக்கூடிய சட்டத்துக்கு பேரு ஆக்ட். அவசர காலத்துல கொண்டு வர எமர்ஜென்சி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வர சட்டத்துக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டினன்ஸ். அது எப்படி கொண்டு வருவாங்க, ஏன் கொண்டு வராங்க, அது எல்லாம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோல ஜஸ்ட் இந்த ஆர்டினன்ஸ்னா என்ன அப்படிங்கறது மட்டும் தெரிஞ்சா போதும். ஸோ அடுத்த கீவேர்ட் நம்ம போகலாம். ஸோ இது ரொம்ப முக்கியமானதுங்க. ஸோ நம்ம இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட், அதாவது ஸ்டேட்டுங்க சொல்றது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா. ஓகேங்களா, தமிழ்நாடு, கேரளா அந்த மாதிரி ஸ்டேட் கிடையாது. இந்த இடத்துல ஸ்டேட்டோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா. நம்ம இந்திய நிர்வாகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ரன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பில்லர்ஸ் தாங்க. ஸோ அதோட ஃபர்ஸ்ட் பில்லர் லெஜிஸ்லேட்டர். இது அப்படி என்னன்னா நம்ம முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இந்த ஆர்டிகல், இந்த ஆக்ட், அப்புறம் அந்த ஆர்டினன்ஸ், இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இதெல்லாம் கொண்டு வருவாங்க இல்லையா, அந்த கொண்டு வர இடத்துக்கு பேரு தாங்க லெஜிஸ்லேச்சர். அதாவது சட்டமன்றம், சட்டத்தை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிற மாதிரி கூட சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸிக்யூட்டிவ்ஸ், இப்ப சட்டம் வந்து உருவாக்கிட்டாங்க, அந்த சட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்துவாங்க இல்லைங்களா, அந்த நடைமுறைப்படுத்தக்கூடிய ஆளுங்க தான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ்ஸ். கவர்னர், பிரசிடென்ட், இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க எல்லாம் எக்ஸிக்யூட்டிவ்ஸ். இதெல்லாம் நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ சட்டமன்றத்துல சட்டத்தை ஏற்றுறாங்க, அந்த சட்டத்தை மக்கள் கிட்ட இம்போஸ் பண்றாங்க, அதை நடைமுறைப்படுத்துறாங்க, அதான் எக்ஸிக்யூட்டிவ், தட் இஸ் த நிர்வாகம். ஓகேங்களா, அடுத்தது இந்த சட்டம் வந்து கரெக்டா தான் நான் போட்டிருக்காங்களா, கான்ஸ்டியூஷன் படி இது வேலிட் தானா அப்படிங்கிற கிராஸ் செக் பண்றதுக்காக ஜுடிஷியரி வச்சிருப்பாங்க. சரிங்களா, நீதித்துறை. ஓகேங்களா, ஏதாவது பிரச்சனை சட்டத்துல ஏதாவது வாய்டு, கான்ஸ்டியூஷன் எதிராக வந்துட்டு ஒரு சட்டத்தை வந்து சட்டமன்றத்தை ஏற்றிட்டாங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது அப்படின்னா, ஒரு கான்ட்ரவர்சி வருதுன்னா நீதிமன்றத்துல வந்து அப்ரோச் பண்றப்ப அது கரெக்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றாங்க. அது செக் பண்ணிட்டு அதுக்கான சொல்யூஷன் வந்து நீதிமன்றம் கொடுக்குங்க. இதுதான் நம்ம இந்தியன் ஒரு ஸ்டேட்டோட ஒரு பிரைமரியான ஒரு ஸ்ட்ரக்சருங்க. ஓகேங்களா, 3 பில்லர்ஸ் அப்படின்னு சொல்றது இதுக்காக தான். ஸோ இதுல இருக்கிற வார்த்தைகள் வந்து பாத்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி. ஓகேங்களா, இதை பார்த்துக்கோங்க. அடுத்தது ஓகேங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்
அடிப்படை உரிமைகள் சொல்லுவாங்க. அதாவது இந்திய மண்ணில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்காக உருவாக்கப்பட்ட உரிமை. ஓகேங்களா, இது ஒரு பிறப்பு உரிமை அப்படிங்கிற மாதிரி கூட நீங்க வச்சுக்கலாம். ஓகேங்களா, இந்திய மண்ணில் இந்தியன் சிட்டிசன்ஷிப்புக்கு வழங்கப்படுற ஒரு உரிமை. ஓகேங்களா, அதுதான் அடிப்படை உரிமை, அதுதான் பேசிக் சிட்டிசன் ரைட்ஸ். ஸ்டேட்டஸ் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உரிமையை யாரு பாதுகாக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கோர்ட்டு தாங்க வந்து பாதுகாக்கும். ஓகே, அதெல்லாம் டீட்டெயில்டா நம்ம பார்க்கலாம், அது வந்து சாப்டர்ஸ் வரப்ப. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் சேம் அதே தாங்க, அடிப்படை கடமைகள். இங்க இந்த இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு கொடுக்கப்பட்டிருக்க ரைட்ஸ் மாதிரி இந்தியன் சிட்டிசனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு உணர்ச்சிங்க. ஓகேங்களா, நமக்குன்னு ஒரு சில பொறுப்புகள் இருக்கு. அந்த என்னென்ன பொறுப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்டான ஒரு செக்ஷன் தாங்க இது. அதுல இதெல்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்கும். ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா நான் ஜஸ்டிசபிள் தாங்க. ஓகேங்களா, இது வந்து கோர்ட்டுக்கு போய் நம்ம வந்துட்டு இது பண்ண முடியாது. ஓகேங்களா, நீதி வாங்க முடியாது. ஓகே, அடுத்தது டைரக்டிவ் பிரின்சிபல்ங்க. டைரக்டிவ் பிரின்சிபல் அப்படின்னா அரசு இருக்கு இல்லைங்களா, ஒரு எனி கவர்மெண்ட். ஓகேங்களா, எனி கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகும் இல்லையா, அந்த கவர்மெண்ட்டுக்கு மூலியமா நமக்கு நிறைய ஸ்கீம்ஸ் ஆக்ட் எல்லாம் கொண்டு வருவாங்க இல்லையா, அது எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கைட்லைன்ஸ் தாங்க இந்த செக்ஷன்ல. இந்த கைட்லைன்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா, யாருக்கு அப்படின்னா கவர்மெண்ட்டுக்காக. கவர்மெண்ட் எப்படி சட்டத்தை வந்து கொண்டு வரணும், ஒரு ஸ்கீமை ஒரு திட்டத்தை வந்து எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில கைட்லைன்ஸ் வந்து இங்க இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி கவர்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு செக்ஷன். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா டிபிஎஸ்பின்னு சொல்லுவாங்க, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ். ஸோ இது 3 முக்கியமான கீ வார்த்தைங்க. இதோட அர்த்தங்கள் வந்து பாத்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன். ஓகே, அதுக்கு அடுத்ததுங்க நம்ம முன்னையே பார்த்த மாதிரி ஜுடிஷியரி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதே தான் இங்கேயும். ஜுடிஷியரியில இங்க பாருங்க, ஜுடிஷியல் ரிவ்யூ. ஓகேங்களா, ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆக்ட் வந்து கொண்டுட்டு வராங்க. அந்த ஆக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக இருக்கு அப்படின்னா ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணலாம். அதுக்கான சுதந்திரமும் நம்ம நாட்டில் வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பரிசீலனை. ஓகேங்களா, அந்த கோர்ட் வந்து கேன் செக் த லாஸ் அகெயின்ஸ்ட் த கான்ஸ்டியூஷன். ஸோ அவங்க கொண்டு வந்திருக்கிற ஒரு சட்டம் வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக இருந்துச்சு அப்படின்னா ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணுவாங்க. ஓகேங்களா, அது வந்து கரெக்டா தப்பா, கான்ஸ்டியூஷன்ல வந்து படிதான் இருக்கா, இல்லை அதை வயலேட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ், செக்கிங் ப்ராசஸ் தான் ஜுடிஷியல் ரிவ்யூங்க. ஓகே, ரைட் அப்படின்னா நீதிமன்ற ஆணைங்க. இப்போ வந்து கோர்ட் வந்து ஏதாவது ஒரு ரைட்ஸ் வந்து உங்ககிட்ட பறிக்கிற மாதிரி, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேங்க. கவர்மெண்ட் இருக்கு, கவர்மெண்ட் வந்து ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க. ஓகேங்களா, ஆக்ட் கொண்டு வருவாங்க. அந்த ஆக்ட் வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக இருக்குதுங்க. ஓகேங்களா, கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக இருக்கு. இந்த ஆக்ட் வந்து எப்படி கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக எப்படி இருக்குன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு எதிராக இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல கோர்ட் வந்து தலையிடுங்க, ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து பண்ணுங்க. ஓகேங்களா, கோர்ட் வந்து தலையிட்டு ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணுங்க. அதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஆர்டர் போடுவாங்க இல்லைங்களா, அதை கேன்சல் பண்றதுக்கு. அந்த ஆர்டருக்கான பேரு தான் வந்து பாத்தீங்கன்னா ரிட். ஓகேங்களா, நீதிமன்ற ஆணை. ஓகேங்களா, கோர்ட் ஆர்டர் டு ப்ரொடெக்ட் த ரைட்ஸ், நாட் ஒன்லி ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்க. ஓகேங்களா, கான்ஸ்டியூஷன்ல இருக்க எல்லா விதமான ஆக்டுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக இருந்துச்சு அப்படின்னா இந்த ரிட் வந்து போடுவாங்க. ஓகேங்களா, இந்த ரிட்டுங்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு ஆர்டர். ஓகேங்களா, ஜஸ்ட் ஒன் ஆஃப் த ஆர்டர். ஓகேங்களா, கோர்ட்டோட ஆர்டர் எதுக்காக அப்படின்னா கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக வந்து இருக்கக்கூடிய சட்டங்களை வந்து நீக்கிறதுக்கான ஒரு ஆர்டர். ஓகேங்களா, நீக்கிறதுக்கு நீக்க போடக்கூடிய ஒரு ஆர்டர். ஓகேங்களா, இதுதான் வந்து ரிட். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஜுடிஷியல் ரிவ்யூ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ரிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, அடுத்த கீவேர்டு வந்து பாத்தீங்கன்னா ரூல் ஆஃப் லா. அதாவது ரூல் ஆஃப் லா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல நமக்கு வரும். அதாவது சட்டத்தின் ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய ஒரு சட்டம் வந்து பாத்தீங்கன்னா புவர் மேனுக்கும் காமன் தான், ரிச் மேனுக்கும் காமன் தான் அப்படிங்கிற சொல்லக்கூடியது தான் ரூல் ஆஃப் லா. ஓகேங்களா, எல்லாருமே இப்ப அதாவது ஒயிட்டா இருக்கிறவங்களுக்கும் அதே சட்டம் தான், பிளாக்கா இருக்கிறவங்களுக்கும் அதே சட்டம் தான். ஓகேங்களா, இந்த மாதிரி பாகுபாடு இல்லாம சட்டம் வந்து அனைவருக்கும் சமம். த லா இஸ் சுப்ரீம், ஈக்குவல் ஃபார் ஆல் அப்படிங்கிற மாதிரி, சட்டம் தான் உயர்ந்தது, அந்த சட்டம் அனைவருக்கும் சமம் அப்படின்னு சொல்றது தான் ரூல் ஆஃப் லா. ஓகேங்களா, ரூல் ஆஃப் லாலாம் நான் உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது
ஈக்குவல் ஃபார் ஆல். ஓகே, அடுத்தது சாவர்னிட்டி. சாவர்னிட்டினா இறையாண்மை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். இறையாண்மைனா என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சு தெரியாது. ஸோ நம்ம ஒரு சட்டம் கொண்டு வரோங்க. இந்த சட்டம் கொண்டு வர்றப்ப நமக்கு அதர் ஆர் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இல்லாம, ஓகேங்களா, எக்ஸ்டர்னல் அதர் அப்படின்னு நான் சொல்ல வர்றது வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடு, ஓகேங்களா, இந்த வெளிநாடோட ப்ரெஷர் இல்லாம ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றோம் இல்லைங்களா நம்ம கண்ட்ரிய. ஸோ இந்த ப்ராசஸ், இந்த ஒரு அதிகாரத்தை தான் வந்து நம்ம வந்து இறையாண்மை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம், ஓகேங்களா. எந்த ஒரு எக்ஸ்டர்னல் கண்ட்ரியோட இன்ஃப்ளூயன்ஸுங்கிறது தலையீடு இல்லாம நமக்கு நாமே நம்ம மக்களுக்கு தேவையான சட்டங்களை உருவாக்கி நிர்வாகம் பண்றோம் இல்லைங்களா. அந்த நிர்வாகம் பண்றதுக்கான பவர் வழங்கப்பட்டிருக்கு இல்லைங்களா, அதோட நேம் தான் வந்து பாத்தீங்கன்னா சாவர்னிட்டிங்க. சரிங்களா, அதுதான் சுப்ரீம் பவர் ஆஃப் த நேஷன், ஓகேங்களா, நம்ம நாட்டுடைய உயர்ந்தபட்ச அதிகாரம். இதுதான் சாவர்னிட்டிங்க. இது ரொம்ப முக்கியமானது, இதை பார்த்துக்கோங்க. அடுத்தது செக்குலரிசம். இதுவுமே நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான கான்செப்டுங்க, ஓகேங்களா. மத சார்பின்மை. நம்ம நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்து இருக்காங்க, கிறிஸ்டின் இருக்காங்க, முஸ்லீம்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரும் நம்ம வந்து ஹிந்து வந்து நீங்க சாமி கும்பிடக்கூடாது, கிறிஸ்டின் வந்து நீங்க சர்ச்சுக்கு போகக்கூடாது, முஸ்லீம்க்கு வந்து நீங்க இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற பாகுபாடு இல்லாம அனைவருக்கும் அவங்களுடைய மதத்தை வந்து ஃபாலோ பண்ணுங்களாம் அப்படிங்கிற ஒரு சுதந்திரம் கொடுக்குறாங்க இல்லைங்களா. அந்த சுதந்திரம் தான், அந்த ஒரு அர்த்தத்துக்கு மீனிங் தான் வந்து பாத்தீங்கன்னா செக்குலரிசம். அது மதச்சார்பை இன்மையான நம்ம நாடு, ஓகேங்களா. எந்த மதத்தோட அடிப்படையிலையும் நம்ம நாடு வந்து இயங்காது அப்படிங்கிறதுக்கு தான் இதோட மீனிங். செக்குலரிசம்னா சிம்பிள், எந்த மதத்தையும் ஒரு மதம் வந்து உயர்ந்தது, ஒரு மதம் வந்து தாழ்ந்தது அப்படின்னு வேறுபாடு பார்க்காம இருக்கிறோம் இல்லைங்களா. அந்த கான்செப்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா செக்குலரிசம். அதாவது ஈக்குவல் ரெஸ்பெக்ட் டு ஆல் ரிலீஜியன்ஸ், ஓகேங்களா. ரிலீஜியன்ஸ் நான் மீன் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஹிந்து, கிறிஸ்டின்ஸ், முஸ்லீம்ஸ், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, ஓகேங்களா. சீக்ஸ், அந்த மாதிரி ஜான்ஸ், அந்த மாதிரி நிறைய இருக்காங்க. ஸோ இதுதாங்க. ஸோ நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா கோர் பிலாசபிங்க, ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். நம்ம இந்தியா எப்படிப்பட்ட ஒரு நாடு அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா நீங்க இந்த 3 பாயிண்ட் சொன்னாவே போதுமானது. இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் போடப்பட்டிருக்க சட்டம் வந்து அனைவருக்கும் சமம். இந்தியா வந்து எந்த நாட்டும் தலையிடாம எல்லா விதமான சட்டங்களையும் இயற்றி நிர்வாகம் பண்ணும், எந்த நாட்டோட தலையீடும் இல்லாம. அதே மாதிரி நம்ம நாடு எப்படி இருக்கும், மக்களுக்கிட்ட எப்படி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மதச்சார்பை இல்லாம இருக்காங்க. எந்த மதமும் உயர்ந்தது, எந்த மதமும் தாழ்ந்தது அப்படிங்கிறது இல்லாம ஈக்குவலா வந்து அவங்களுக்கான உரிமைகளை வந்து வழங்கப்பட்ட நாடு. இதுதான் நம்ம நாட்டுடைய மிக முக்கியமான தத்துவ கோட்பாடுங்க, ஓகேங்களா. தத்துவ கோட்பாடு, ஓகேங்களா. இதுதான் இந்திய நாட்டோட தத்துவ கோட்பாடு. என்னன்னு கேட்டாங்கன்னா இதுதாங்க. ஸோ இந்த கீவேர்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியமான கீவேர்ட்ஸ். இந்த கீவேர்ட்ஸோட மீனிங்ஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒன்று புரியல, இன்னும் உங்களுக்கு மீனிங் வேணும்னா நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. நான் உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸா நான் அடுத்த வீடியோல கூட கமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ